அதிகாரி பொருளைப்பற்று மத்தி வாழைச்சேனை வைத்தியர் எஸ்டிஎம் நஜீப் கான் சார் அவர்களே, அதே போல எனக்கு முன்னராக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற ஷேக் ஏஎச்எம் இர்ஃபான் நஹ்ஜி அவர்களே, நஹ்ஜி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற வாழைச்சேனை போலீஸ் நிலைய சிறுகுற்ற பிரிவினுடைய பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சகோதரர் அமீர் அலி உதவி போலீஸ் பரிசோதகர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் மற்றும் மாணவ மாணவிகளை விழித்து கொண்டவனாக உங்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு போதை வஸ்துக்கு எதிராக சட்டம் என்ன சொல்லுகிறது. சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், போதை பாவிப்பது, வைத்திருப்பது, அதனை உற்பத்தி செய்வது, அதனை விநியோகம் செய்வது எல்லாம் குற்றம், தடை செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையில் ஹராம் ஹலால் என்று நாங்கள் எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருக்கின்றோமோ, ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டது, தீங்கு விளைவிக்கப்படாது, அது நமக்கு ஆகமாக்கப்பட்டது, செய்யக்கூடியது என்று நாங்கள் விளங்கிக்கிறதைப் போல, ஹராம் என்று சொல்லுகின்ற போது அது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. அதனை பாவிப்பதனால் அது ஒரு பாவமான காரியம் அல்லது அதனால் தீங்குகள் ஏற்படும் என்பதுதான் நாங்கள் சாதாரணமாக விளங்கி வைத்திருக்கின்ற விடயம். அதே போலதான் சட்டம் என்கின்ற போது சில விடயங்களை அனுமதித்திருக்கின்றது, சில விஷயங்களை தடுத்திருக்கிறது. தடுத்திருக்கின்ற போது அதற்கான தண்டனைகளையும் சட்ட ரீதியாக சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் சட்டம் ஒன்று ஏதாவது ஒன்றை தடை செய்கிறது, ஒரு தண்டனையை வழங்கி இருக்கிறது என்றால் அதனை நாங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் அதனுடைய அடுத்த கட்ட அனுமானம். அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த போதைப்பொருள் என்பது எந்த வகையிலான போதைப்பொருளாக இருந்தாலும் அது இலங்கையை பொறுத்தவரையிலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த போதைப்பொருளுடைய பரிணாமம் என்று நாங்கள் பேசுகின்ற போது எமது பிரதேசத்தை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலங்களிலே நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டு நான் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்திற்கு சட்டத்தரணியாக வந்த அந்த தொழிலை ஆரம்பிக்கின்ற காலப்பகுதியெல்லாம் எமது பிரதேசத்திலே அதிகமாக இருந்தது கஞ்சா தொடர்பான குற்றங்கள் தான் அதிகமாக வரும். தமிழ் சகோதரர்கள் என்று சொல்லுகின்ற போது வடிசாராயம் வரும். அந்த கஞ்சா என்று சொல்லுகின்ற போது எமது பிரதேசத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட சில குழுக்கள் அல்லது சில குடும்பங்கள் இருக்கும். இவர்கள் தான் கஞ்சா விற்பார்கள், இவர்களிடம் போனால் கஞ்சா வாங்கலாம் அல்லது இவர்கள் கஞ்சா பாவிப்பார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆரம்பத்தில் இருந்தது. அதன் பின்னர் அது படிப்படியாக பரிணாமம் பெற்று வருகிறது. அதாவது கஞ்சா என்கின்ற நிலையிலிருந்து குளிசையை பாவித்தல் என்கின்ற ஒரு நிலைக்கு மாறி, அதற்கு பிறகு ஹெரோயின் என்று மாறி, இப்பொழுது ஐஸ் போதைப்பொருள் பாவனை என்பது மிக அதிகமாக எமது பிரதேசத்திலே பரவலாக காணப்படுகிறது. துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், இந்த ஐஸை பாவிப்புகின்றவர்கள் நாங்கள் இலகுவாக அடையாளம் காண முடியாது. கஞ்சா அடிக்கின்றார்கள் அல்லது சாராயம் குடிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் வெளிப்படையாக சில அறிகுறிகளை அவதானங்களை மேற்கொள்கின்ற போது இவர் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்கிறார் என்று நாங்கள் ஒரு அனுமானத்துக்கு வரலாம். ஆனால் ஐஸ் பாவனை என்பது ஒரு சர்வசாதாரணமாக எல்லோர் மத்தியிலும் அது இப்பொழுது ஊடுருவி இருக்கிறது என்பதுடன் இதனை இவர்கள் பாவித்திருக்கிறார்களா என்றால் எங்களால் இலகுவாக அடையாளம் காண முடியாத ஒரு துப்பாக்கி நிலைக்கு நாங்கள் இந்த சமூகம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆரம்பத்திலே மிக குறுகிய ஒரு வட்டத்துக்குள் இருந்த இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் இப்பொழுது மிக அதிகமாக எல்லா பிரதேசங்களிலும் பரவலாகி கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இந்த ரஜிதனை ஜெயந்தி ஆகிய பொறுத்தவரையில் அது மிக குறைவாக இருக்கிறது நினைக்கின்றேன். என்றால் இங்கிருந்து வருகின்ற கேஸுகள் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தை பொறுத்தவரை மிக குறைவாக இருக்கிறது. இந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த பிரதேச மக்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது இப்பொழுது பின்தங்கிய கிராமங்களை நோக்கி இந்த விற்பனையாளர்கள் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு
பாரிய அச்சுறுத்தலை இந்த பிரதேசத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் தெரியும், இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை கல்குடா பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு பிரதேசம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதுதான் போதைப் பொருள் விநியோகிக்கின்ற ஒரு இடம் என்று. ஆனால் இப்பொழுது அந்த இடங்களில் இருந்து அதனை விநியோகிப்பவர்கள் அல்லது விற்பனை செய்பவர்கள் எல்லை கிராமங்களை நோக்கி தங்களது அசைவுகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருந்து கொண்டு இந்த போதைப் பொருளை விநியோகிக்கின்ற செயற்பாடுகளிலே இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிக ஒரு அபாயகரமான சூழ்நிலையாக இந்த பிரதேசத்திலே வந்திருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இருந்து ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்படைய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இதை பொறுத்தவரையில் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் அதுதான். இந்த போதை கலாச்சாரத்தை, போதையை ஒழிப்பது என்பது ஒரு போலீசாரினாலோ அல்லது ஒரு அரசாங்கத்தினாலோ அல்லது ஒரு சட்டத்தரணினாலோ ஒரு பள்ளிவாயில் நிர்வாகத்தினாலோ முறியடிக்கப்பட முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் அதனுடைய தீங்கை தீர்மானித்து அல்லது இதுதான் இதனுடைய விளைவுகள் ஏற்படும் என்று நினைத்து அவனாகவே இதை ஒதுக்காதவரை நாங்கள் இந்த போதை கலாச்சாரத்தை நாங்கள் வெல்ல முடியாது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. இந்த போதை கலாச்சாரம் என்பது ஆரம்பத்திலே ஒரு சில குடும்ப சூழ்நிலைகளில் கவலைகளை மறப்பதற்காக, உண்மையிலே இந்த போதை என்பது கவலைகளை மறப்பதற்காகத்தான் ஆரம்பத்திலே அதாவது வாழ்க்கையில் தோல்வியடைந்தவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பொருளாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ஐஸ் கலாச்சாரம் ஏன் பரவலாக காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அல்லது அதுக்கான காரணங்களை தேடுகின்ற போது உண்மையிலே இதை நான் பேசக்கூடாது, ஆனால் பேசியே ஆக வேண்டும். இந்த போதை பொருள் கலாச்சாரம் இப்பொழுது இளைஞர்களுக்கு மத்தியிலே அதிகமாக பரவலாக காணப்படுவதற்கு மிக முக்கிய காரணம், அவர்கள் பாலியல் ரீதியாக இதனை பாவிக்குகின்ற போது தங்களால் திறம்பட செயற்பட முடியும் அல்லது வேறொரு சுகத்தை கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த ஐஸ் பாவனையை இப்பொழுது அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஐஸ் பாவனை என்பது உண்மையில் அது ஒருவரை விழிப்பாக அல்லது ஒரு காரியத்தை திறம்பட செய்வதற்காக செய்யப்படுகின்ற ஒரு ஊக்கியாக, ஒரு தூண்டுதலாகவே இது பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்ப காலம் உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலக யுத்தம், ஹிட்லருடைய காலங்களிலெல்லாம் தங்களது படை வீரர்களை மிக திறம்பட போரிடுவதற்கும் அல்லது அவர்களை விழிப்போடு இருப்பதற்காகவும் தான் இந்த ஐஸ் பொருள். ஐஸ் என்பது ஒரு ரசாயனம், அது ஒரு போதை என்பது தனியாக நாங்கள் காணக்கூடியதல்ல. அது ஒரு ரசாயனம், பல ரசாயனங்கள் சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு கலவை. அதை ஆரம்பத்தில் அதுக்காகத்தான் கொண்டு வந்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுது இதனை இந்த இளைஞர்கள் பாவிப்பதன் நோக்கம் தங்களால் ஒரு பாலியல் ரீதியான ஒரு செயற்பாடுகளை மிக அதிகமாக செய்ய முடிகின்ற ஒரு நம்பிக்கை, இந்த பாலியல் ரீதியான சட்டவிரோதமான, அதாவது ஆகுமான திருமண உறவுகளுக்கு அப்பால் எழுந்திருக்கின்ற இந்த திருமண உறவுகளின் நிமித்தம், இந்த கள்ளத்தொடர்புகளின் நிமித்தம்தான் இந்த ஐஸ் பாவனை என்பது இந்த இளைஞர்கள் மத்தியிலே மிக பரவலாக உருவெடுத்திருக்கிறது. இதிலே யார் எவர் என்று விளக்கணப்படுத்த முடியாத அல்லது வரையறைக்கு உட்படுத்த வகையில் எல்லோரும், சமூகத்தில் இருக்கின்ற எல்லா மட்டத்தைச் சேர்ந்தவர்களும் இதிலே ஆட்கொண்டிருக்கின்றார்கள். முதலில் நான் சொன்னதைப் போல, முதலில் இந்த கஞ்சா கேஸ் என்று வருகின்ற போது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது சில நபர்கள் மாத்திரம்தான் வருவார்கள், இவர்கள் மாத்திரம்தான். ஆனால் இன்று நீதிமன்றத்துக்கு வருகின்ற போது ஒவ்வொருவரும் நல்ல சீனத்தாக சூரத்தாக இருப்பேன் நாங்கள் சொல்லுவோம். நல்ல தாடி வைத்திருப்பார்கள், பார்ப்பதற்கு அழகான ஆட்களாக இருக்கிறார்கள், நல்ல இளைஞர்கள், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். வருகின்ற போது ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது வருகிறார்கள். 10 பேரும் புது புது ஆட்களாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் விற்பனையாளர்கள் என்று கூட தெரியாது. முதல் கஞ்சா விற்பதாக இருந்தாலும் சரி, சாராயம் விற்பதாக இருந்தாலும் இந்த குடும்பம் இந்த கடை இந்த இவர் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது இந்த ஐஸ் பொருளை, போதைப் பொருளை விற்பனை செய்கின்றவர்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புது புது விற்பனையாளர்களும் இந்த பிரதேசத்திலே உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களிடமிருந்து நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களது வீட்டை, உங்களது வீட்டில் இருப்பவர்களை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். உங்களது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களது கணவனாக இருந்தாலும் சரி. சில துரதிர்ஷ்டவசமாக சில பெண்கள் பாடசாலைகளிலும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் உருவெடுத்திருக்கிறது என்பது மிக சோகமான ஒரு செய்தி. இது ஒரு அச்சுறுத்தலாகவும் எதிர்காலத்திலே பிரதேசங்களில் மாறக்கூடும். இந்த நிலைகளிலும் நீங்கள் உங்களது பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த ஐஸ் பாவனை என்பது சில இன்ஜெக்ஷன்களை பாவிப்பார்கள்.
அதே போல் கைகளிலே நீங்கள் உண்மையாக நமது பிரதேசத்திலே வரவில்லை என்று சொன்னாலும் கூட எதிர்காலங்களிலே அல்லது நீங்கள் ஒரு எதிர்காப்பினை நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. உங்களது பிள்ளைகளிலும் கைகளிலே வெட்டுக்கள் காயங்கள் ஏதாவது இருக்குமாக இருந்தால், அதுவும் இந்த ஐஸ் பாவனைக்கு உங்களது பிள்ளைகள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி. உண்மையிலே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2 பாடசாலைகள் பாடசாலைகளிலே, நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை, 2 பாடசாலைகளிலே இந்த மாணவிகள் அவருடைய நிலவரங்கள் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அதிலே அவர்களுடைய கைகளில் பரிசோதனை வைக்கின்ற போது வடமைக்கு மாறாக வெட்டுக்காயங்கள் அதிகமாக இருக்கப்பட்டதை காரணத்தை கண்டறிந்ததன் பின்னர் தான் விளங்கப்பட்டது இந்த போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள், அந்த அதிலே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இன்ஜெக்ட் பண்ணுகின்றார்கள் என்ற விடயத்தை அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வகையான நிலவரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போல் உங்களது பிள்ளைகள் யாரோடு சேர்கின்றார்கள் என்ற விடயங்கள், உங்களது பிள்ளைகளை அதிக நேரங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை, அல்லது உங்களது பிள்ளைகள் வடமையாக செய்கின்ற காரியங்களிலே ஏதாவது அசமந்தியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அல்லது சாப்பாட்டிலே அவர்கள் அக்கறை இல்லாமல் இருப்பது போன்ற விடயங்கள் இந்த ஐஸ் பாவனைக்கு உங்களது பிள்ளைகள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆரம்ப அறிகுறி. அது மாத்திரமல்லாமல் இந்த ஐஸ் பாவனையாளர்களை நீங்கள் பார்க்கின்ற போது 2 இந்த தந்தங்களும் உள்ளுக்கு சென்ற ஒரு நிலை இருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போதும் நீங்கள் உங்களது ஆரம்ப அறிகுறியாக உங்களது பிள்ளைகள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இதுக்கான ஐஸ் பாவனை அல்லது போதைப் பொருளுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த போதை வஸ்துக்கு எதிரான சட்டங்கள் தொடர்பிலே உண்மையிலே நான் சொன்னதை போல பல்வகையான சட்டங்கள் இலங்கையிலே இருக்கின்றது. அதிலே முதலாவதாக இப்பொழுது அபின் ஔடதம் நஞ்சு அபின் ஔடத சட்டம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் இப்பொழுது இந்த ஐஸ் பாவனையாளர்கள், அதே போல் கஞ்சா வைத்திருப்பவர்கள், ஹெரோயின் வைத்திருப்பவர்கள், கொக்கைன் வைத்திருப்பவர்களுக்கான சட்டம். இதிலே உடைமை வைத்திருந்தார்கள் என்று 2 கிராமுக்கும் குறைவான உடைமையை வைத்திருந்தார்கள் என்று குற்றஞ்சாட்டப்படுகின்ற போது அவர்களுக்கு நீதவான் நீதிமன்றத்திலே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. பெரும்பாலும் அவர்களுக்கான தண்டப்பணம் மாத்திரம் மறக்கப்படுகிறது, ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனை வழங்கப்படுகின்றது. 2 கிராமுக்கு கூடுதலான ஒரு போதைப் பொருளாக இருக்கும் என்றால் அதுக்கு பிணை வழங்குகின்ற அதிகாரம் மேல் நீதிமன்றம், ஹைகோர்ட் என்று சொல்லுவார்கள், அதற்கு இருக்கின்றது. 5 கிராமுக்கு மேற்பட்ட ஒரு போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்தது அல்லது விநியோகிப்பது அல்லது விற்பனைக்கான தண்டனைகளாக இலங்கையில் இருக்கின்ற அதி உச்சகட்ட தண்டனை ஆயுள் தண்டனை. சில வியாபாரிகளை கொண்டு வருகின்ற போது சில நேரங்களிலே 2 கிராம் 3 கிராம் என்று இங்கு கொண்டு வருகின்றார்கள். அதுக்கு பிறகு ரசாயன பகுப்பாய்வு அனுப்புகின்ற போது சில நேரங்களிலே அதிலே குறைவு என்றால் சுத்தமான போதைப் பொருளுக்குத்தான் அளப்பணவு செய்யப்படும். அந்த நேரங்களிலே 2 கிராம் குறைவாக இருக்கின்ற போது சில மாதங்கள் இருந்ததுக்கு பின்னர் நீதவான் நீதிமன்றத்திலே அவர்களை பிணையில் விடுவிக்கின்றார்கள், அங்கேயே குற்றத்தை முடிக்கின்றார்கள். 2 கிராமுக்கு மேலாக இருக்குமாக இருந்தால் 2 கிராமுக்கும் 5 கிராமுக்கும் இடையில் ஒருவர் குற்றச்சாட்டப்படுகின்ற போது ஹைகோர்ட் மேல் நீதிமன்றத்தினால் 5 லட்சத்துக்கு மேற்படாத ஒரு தண்டப்பணத்தினை விதிக்கக்கூடிய சட்டம் காணப்படுகிறது. அதே போல இந்த போதைப்பொருள் என்ன வகையிலாக, ஒரு சிறிய அளவாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அளவிலாக இருந்தாலும் சரி, பெரிய அளவினை பொறுத்தவரையில் நீதிமன்றங்கள் அதிகாரத்தை பிரயோகிக்கும். ஆனால் எந்த அடிப்படையிலும் இதனை வைத்திருப்பது என்பது இலங்கையில் குற்றம், தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வைத்திருக்க முடியாது, பாவனைக்கு பயன்படுத்த முடியாது, விற்பனை செய்ய முடியாது, இன்னொரு ஆளுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது, அதனை உற்பத்தி செய்ய முடியாது. சில நேரங்களிலே சிலருடைய தோட்டங்களிலே கஞ்சா கன்றுகள் சிலவருக்கு தெரியாமல் அதனுடைய கொட்டைகள், கஞ்சாவினுடைய அந்த கொட்டைகள் முளைத்து அது ஒரு மரமாக வருகின்ற போது அதனை உற்பத்தி செய்வதற்காகவும் கூட நீங்கள் தண்டிக்கப்படலாம். ஆனால் அதனை கூட வளர்ப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. சில நேரங்களில் இப்பொழுது அரசாங்கம் அதனை சட்ட ரீதியாக உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அது அடுத்த கட்டம் அதுக்கான எதிர்ப்பலைகளும் உருவாக்கி இருக்கிறது. எந்த வகையிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கஞ்சாவாக இருந்தாலும் சரி, கொக்கைனாக இருந்தாலும் சரி, ஐஸ் போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, ஹெரோயினாக இருந்தாலும் சரி, எதையும் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியாது. அதே போல் நமது பிரதேசங்களிலே இந்த வடிசாராயம் இல்லை, ஆனால் தமிழ் பிரதேசங்களில் இந்த வடிசாராயம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுது எமது சகோதரர்களும் இந்த வடிசாராயத்தை குடிப்பதற்கு, ஏனென்றால் சில நேரங்களில் இப்பொழுது போலீசார் எடுக்கின்ற தீவிர கைதுகளின் காரணமாக இந்த
போதைப் பொருளுக்கு குறைவு காணப்படுகின்ற ஒரு நிலையிலே இந்த வடிசாராயத்தையும் பயன்படுத்துகின்ற நாங்கள், அதாவது உற்பத்தி செய்கின்ற, நாங்களாகவே உற்பத்தி செய்கின்ற அந்த வடிசாராயத்தையும் நமது சகோதரர்கள் குடிக்கின்றார்கள் என்பது மிக துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வு. அதே போல் உங்களுக்கு தெரியும், சில ஆட்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற போது சிகரெட் கொண்டு வருவாங்க. அந்த கோட்ஸில் சொல்லி சொல்லுவார்கள். அந்த சிகரெட்டுகள் வையும் கூட நாங்கள் வைத்திருக்க முடியாது அல்லது விற்பனை செய்ய முடியாது. இலங்கை சட்டத்தினுடைய டொபாக்கோ டேக்ஸினுடைய சட்டத்தின் பிரகாரம் இறக்குமதி தீர்வை, வரி செலுத்தப்படாத எந்த ஒரு சிகரெட்டையும் நாங்கள் விற்பனைக்காக வைத்திருக்க முடியாது அல்லது விற்பனை செய்ய முடியாது அல்லது அதனை உற்பத்தி செய்ய முடியாது, நாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. எனவே இந்த வெளிநாட்டிலிருந்து சிகரெட்டுகள் கொண்டு வருகின்ற போது மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த சில கடைகளிலே அதனை விற்பனை செய்வார்கள். அதுக்குரிய தண்டப்பணமாக 10 லட்சத்துக்கு மேற்படாத ஒரு தண்டப்பணம் இலங்கையிலே காணப்படுகிறது. அதே போல் இந்த போதைப்பொருள், உண்மையிலே போதைப்பொருள் இருந்து மீளுவதென்றால் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும். உண்மையில் இந்த புனர்வாழ்வு நிலையங்கள் என்பதே எமது பிரதேசத்திலே இல்லை. வேம்படி பிரதேசத்தில் இப்பொழுது டாக்டர் ஜூடி அவர் நினைக்கின்றேன் வாழைச்சேனை வைத்தியசாலையிலே மனநல வைத்திய அதிகாரியாக கடமையாற்றுகின்றார். அவருடைய மேற்பார்வையிலே மாவடி வேம்பிலே ஒரு புனர்வாழ்வு நிறுவனம், அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வு அளித்து அவர்கள் சமூகத்திலே மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் விரும்பினால் உங்களது பிள்ளைகள், உங்களது சகோதரர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் கொண்டு சேர்க்குகின்ற போது அவர்களை புனர்வாழ்வளித்து நல்லவர்களாக அனுப்புகின்றார்கள். அல்லது நீதிமன்ற உத்தரவின் பேரிலே கந்தக்காடு, அதே போல் கண்டி போன்ற அனுராதபுரம் போன்ற சில பிரதேசங்களிலே இருக்கின்றது. அங்கேயும் கொடுத்தும் இந்த சிகிச்சைகளை பெற்று இவர்களை சமூகத்திலே திருத்துகின்றார்கள். ஆனால் உண்மையிலே இந்த போதைப் பொருளுக்கு அடிமை ஆகினார்கள் என்றால் அதிலிருந்து மீள்வது அல்லது மீட்டெடுப்பது என்பது மிக கஷ்டமாகவே இருக்கின்றது. ஏனென்றால் அண்மை கால 99% புனர்வாழ்வு அளிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் அதில் இருந்து முற்றாக மீளவில்லை என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. எனவே இந்த போதைப் பொருள் என்ன அடிப்படையில் வந்தாலும் சரி அதனை நீங்கள் தடுக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் பீடி குடிக்கிறவர்களாக இருப்பீர்கள், சிகரெட் குடிக்கிறவர்களாக இருப்பீர்கள், முதலில் அதனையும் நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும். என்றால் பீடி குடிப்பது என்பதும் போதை தான், சிகரெட் குடி என்பதும் போதை தான். போதை என்ற போதும் நாங்கள் அதை வரவிலக்கணப்படுத்துவது என்னவென்றால், யார் அதனை ஒரு விடயத்தை விட்டு விடாமல் இருக்கின்றாரோ, தன்னால் அதை விட்டு விட இயலாது, அது இல்லாமல் வாழ முடியாது ஒரு நிலைக்கு யார் அது வருகின்றாரோ அந்த நிலை தான் போதை. அது இப்போ நாங்கள் நினைக்கின்றது எங்களது மன கட்டுப்பாடு. நாங்களால் நினைத்தால் எதனையும் அதிலிருந்து நாங்கள் மீண்டு வரலாம். இந்த பீடி குடிக்கிறதுன்றனா அது போதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன நீங்கள் பீடியை குடிக்கிறது, அடுத்தது சிகரெட்டை குடிக்கிறது, வீட்டில் அந்த பழக்கத்தங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டுறது, அது பிள்ளைய வீட்டிலேருந்து நீங்கள் சிகரெட் ஒன்று வாங்கிட்டு வாங்க, பீடி வாங்கிட்டு வாங்க அனுப்புறது என்றது அதெல்லாம் நீங்களே வீட்டு சூழலிலிருந்து அந்த பிள்ளைகளை போதைப் பொருளுக்கு நீங்கள் பழக்குகின்றீர்கள் என்பதுதான் அதனுடைய மறு அர்த்தம். இந்த பீடி சிகரெட் என்பதிலும் கூட நீங்கள் விலகி வர வேண்டும். அதுவும் கூட ஒரு போதை தான் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். எனவே இந்த பிள்ளைகள், பாடசாலை பிள்ளைகளும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சேர்கின்ற சேர்க்கைகள் நன்றாக இருக்க வேண்டும். இப்பொழுது பாடசாலையை மையமாக கொண்டு இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் உருவெடுத்திருக்கிறது. எனவே இதிலிருந்து நீங்கள் மீண்டு நீங்கள் உங்களது பிள்ளைகள், நீங்கள் வந்தவர்கள் நீங்கள் படிக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த படிக்கின்றவர்களுக்கு மத்தியிலே மிக குறைவான ஒரு பாவனை இருக்கிறது. யார் அந்த இடைநடுவிலே கல்வியை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது. எனவே உங்களது பிள்ளைகளை, மாணவர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக கல்வியிலே நீங்கள் அக்கறை செலுத்தி கல்வியோடு நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்குகின்ற போதுதான் இந்த பிரதேசத்தை இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை நீங்கள் ஒழிக்க முடியும். நீங்களும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். எனவே இறுதியாக ஒட்டுமொத்தமாக போதைப்பொருள் என்ன வடிவில் இருந்தாலும் அது இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனை பாவிக்கவோ, வைத்திருக்கவோ, அல்லது விற்பனை செய்யவோ, அதனை உற்பத்தி செய்யவோ அல்லது கொண்டு செல்லவோ முடியாது. ஒவ்வொரு அளவையும் பொறுத்து அல்லது ஒவ்வொருடைய போதைப்பொருளுடைய பெயரின் தன்மையை பொறுத்து ஒவ்வொருவருக்கான வழங்கப்படுகின்ற தண்டனைகள் மாற்றமடையும். இந்த போதைப்பொருள் பாவங்களுடைய அதிஉச்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை இருக்கின்றது. எனவே இந்த நிலையிலே நீங்கள் இதனை கருத்தில் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும்.
எனவே இறுதியாக சொல்கின்ற விஷயம், சட்டம் ஒன்று இருக்குகின்றது என்றால், ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கிறது என்றால், அதனை செய்கின்ற போது அதற்கான தண்டனையும் இருக்கிறது. அந்த தண்டனையை வழங்குகின்ற அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த என்ன வகையில் வந்தாலும் இந்த போதைப்பொருள் பாவனையை நீங்கள் தடுத்து நீங்களாகவே ஒரு சுய கட்டுப்பாடு வாழ்கின்ற போதுதான் அதனை நீங்கள் விலக்கி எமது பிரதேசத்தில் இருந்து இல்லாமலாக்கி ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். இறுதியாக நான் சொல்கின்றேன், இந்த ரஜிதன ஜெயந்தியை பொறுத்தவரையில் இதனுடைய பாவனை மிக குறைவாக இருக்கிறது. இதனை மெயின்டைன் பண்ணுகின்ற, இதே நிலையில் வைத்திருக்கக்கூடிய பொறுப்பு இங்கு வந்திருக்கின்ற உங்களுக்கு இருக்கிறது. எனவே அதனை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போதை வஸ்துக்கு எதிராக